வணக்கம் அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு. ஸ்கை கல்வி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் சங்கர். நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதான் தொடர்ந்து நம்ம வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? இப்போ எக்ஸலில் ஹோம் மெனுவில் ஃபாண்ட் இந்த சப்மெனு பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எல்லாமே நமக்கு இதுக்கு முன்னாடி வேர்டு, நோட் பேடு இதெல்லாம் படித்தது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் நேம், நம்ம வந்து ஃபாண்ட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறது, ஃபாண்ட் சைஸு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, டீக்ரீஸ் பண்ணிக்கிறது, இது எல்லாமே நமக்கு ஆஸ் யூஷுவலாக தெரியுது தான். அதை பற்றி நம்ம நிறையா பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதேமாதிரி போல்டு, இட்டாலிக், அண்டர்லைனுக்கு நிறையா டபுள் அண்டர்லைன் கூட இங்கே வரும். சரிங்களா? வேர்டுலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன், இது வேர்டுலேயும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இட்டாலிக், போல்டு இது எல்லாமே நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்டு ஃபாண்ட், இது பார்டர்ஸ் பற்றி நம்ம தெளிவாகவே பார்த்துருக்கோம். எங்கே அப்படின்னா வேர்டில் பார்த்துருக்கோம். பட் அங்கேயும் இங்கேயும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான், பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்டர்ஸ் இருக்கும். ஒன்று பேஜ் பார்டர், இன்னொன்று வெறும் பார்டர்ஸ் அப்படின்ட்டு. ரெண்டுமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். பேஜ் பார்டர்னால் ஒரு பேஜை சுற்றி நமக்கு பார்டர்ஸ் வரும். வெறும் பார்டர்ஸ் அப்படின்னா ஒரு பேராகிராஃபோ, ஒரு லைனோ, இல்லை ஒரு 2-3 லைனோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர்ஸ் கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் லைனை மட்டும் பார்டர் பண்ணி நமக்கு காட்டும். இது வந்து வேர்டில். ஸோ இங்கே என்ன பார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செல்லுக்கு செல்லு பார்டர்ஸ் வரும். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இந்த மாதிரி நார்மலாகவே இங்கே ஷீட்டு பார்க்கும்போதே நமக்கு பார்டர்ஸ் மாதிரி தானே தெரியுது. இப்போ இதில் நம்ம ஒரு டேட்டாவை நம்ம இங்கே டைப் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த டேட்டாவெலாம் நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு ஒரு ஷீட்டில் வந்து Ctrl+Alt+V கொடுக்குறேன். இதில் வரும் வேல்யூஸ் நிறைய இருக்குது. அதாவது Ctrl+Alt+V அப்படின்னா ஸ்பேஸ்டு ஸ்பெஷல் அப்படின்றது தான் ஷார்ட்கட்டு. சரியா? ஸ்பேஸ்டு ஸ்பெஷல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணால் ஆல். ஃபார்முலாஸ் அப்படின்னா நீங்கள் அங்கே காப்பி பண்ண ஃபார்முலாஸ் மட்டும்தான் வரணும். இங்கே இருக்கிற கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். வேல்யூஸ்னால் வெறும் டேட்டா மட்டும். ஃபார்மேட்னா அங்கே காப்பி பண்ண டேட்டாவில் இருக்கிற கலரு, அந்த ஃபார்மேட் அதை மட்டும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணால் இங்கே இருக்கிற டேட்டாவுக்கு அந்த கலர் அப்ளை ஆகும். கிட்டத்தட்ட ஃபார்மேட் பெயிண்டர் மாதிரி. சரியா? அந்த மாதிரி கமெண்ட்டு, வேலிடேஷன் நிறைய இருக்குது. இப்போ நான் வேல்யூ அப்படின்றத மட்டும் நான் போட்டு ஓகே கொடுக்குறேன். சரிங்களா? இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே வெறும் பார்டர்ஸ்லாம் போட்டு கட்டமாக இருந்துச்சு. நான் இப்போ வெறும் வேல்யூஸ் கொடுத்ததுனால என்ன ஆகிடுது அப்படின்னா, வெறும் அந்த டேட்டா மட்டும்தான் வந்துருக்கு. பார்டர்ஸ் எதுவும் வரல. அந்த டிசைன் போல்டு பண்ணது, இட்டாலிக் பண்ணது, சைஸ் பெருசு பண்ணது இது எதுவுமே வரல. சரியா? அதுதான் ஸ்பெஷலில் போய் நம்ம எப்படி வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்டர்ஸ், இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இங்கே பார்டர்ஸ் அப்படிங்கிறது, இதை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டாவை ஃபுல்லாக நம்ம ஒரு ஷீட்டில் பிரிண்ட் பண்ணுறோம். அப்படி பிரிண்ட் பண்ணோம்னா இந்த கோடு, அதாவது ஆல்ரெடி இங்கே பார்டர்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கோடு வருமா வராதா? வராது. ஓகே, ரைட். அதே மாதிரி தான் ஒருவேளை அந்த பார்டர்ஸ்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இங்கே நம்ம அந்த பார்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு நான் வந்து இதை சிம்பிளாக ஒரு அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இதோட இப்படி பண்ணிக்கிறோம். இதில் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கொடுத்து பார்டர்ஸில் போயிட்டு, இதே நம்ம அங்கே படித்தது தான். டாப்பு, பாட்டம், லெஃப்ட்டு, ரைட்டு, நோ பார்டர்ஸ், ஆல் பார்டர்ஸ் அப்படின்னா அவுட் சைடு ஆல் பார்டர்ஸ் அப்படின்னா இங்கே நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் எல்லா பார்டர்ஸும் வரும். இப்போ நீங்கள் போய் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்டர்ஸில் வரும். நீங்கள் இப்போ பிரிண்ட் குறியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வருது பார்த்தீங்களா, பார்டர்ஸ் வந்துடும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வராது. இப்போ போய் பாருங்கள், இந்த லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும், பார்டர்ஸ்லாம் வராது. சரியா?
அதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா பார்டர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்டர்ஸ் வரும். சரியா? இதில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். அவுட் சைட் பார்டர் அப்படின்னா இங்கே உள்ள மட்டும் பார்டர்ஸ் இருக்காது, அவுட்லைன் மட்டும், அந்த அவுட்லைன் பார்டர் மட்டும் வரும். சரியா? திக் அவுட் சைட் பார்டர் அப்படின்னா அவுட் சைட் பார்டர் நல்லா திக்காக வரும், கொஞ்சம் போல்டாக வரும், அவ்வளோதான். பாட்டத்தில் டபுள் பார்டர் வருது, திக் பாட்டம் பார்டர், டாப் அண்ட் பாட்டம் பார்டர், டாப்லையும் பாட்டம்லையும். சரியா? டாப் அண்ட் பாட்டமே திக்காக வர்றது. இந்த மாதிரி டாப் அண்டு டபுள் பாட்டம் பார்டர், டாப்பில் இருக்கும், கீழே டபுள் பார்டர் அப்படின்னு. அப்புறம் ட்ரா பார்டர்னால் நம்ம டேபிளில் ட்ரா பண்ணோம்ல, அதே மாதிரி தான். இது எல்லாமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த திக் அவுட் சைட் பார்டர் அப்படின்றத கொடுப்போம். சரியா? இங்கே நான் என்ன ஆச்சு அப்படின்னா செலக்ட் பண்ணல, இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே போயிட்டு திக் அவுட் சைட் பார்டர் அப்படின்னு கொடுத்தோடனே என்னாச்சு, அவுட் சைட் பார்டர் மட்டும் நமக்கு நல்லா என்ன ஆகிட்டு திக்காக இருக்கு இல்லையா, நல்லா திக்னஸாக இருக்கா. இப்போ அதேமாதிரி இன்னொன்று நான் பண்ணுறேன். இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா டாப் பாட்டமில் மட்டும் டபுள் பார்டர் வர மாதிரி வருதா, பாட்டமில் மட்டும் டபுள் பார்டர் வரும். இது மாதிரி நீங்கள் எந்த ஆப்ஷனல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும். அதுதான் அங்கே உள்ள பார்டருக்கும் இங்கே உள்ள வேர்டுக்கும் எக்ஸலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரியா? ஓகே, அடுத்தது ட்ரா பார்டர்லாம் நீங்களாக வரையிறது, வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி தான் நீங்களாக எங்கெங்கே வேணும், சரியா, எங்கெங்கே வரணும் எங்கெங்கே வரக்கூடாது அப்படின்றத நீங்களாக டிசைட் பண்ணிக்கலாம். இதான் ட்ரா பார்டர். ஓகேங்களா? ட்ரா பார்டர் கிரிடு, ட்ரா பண்ணதை எரேஸ் பண்ணுறது, லைன் கலர், நீங்கள் கலர் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். லைன் எதை கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த கலரில் உங்களுக்கு பார்டர்ஸ் ட்ராப் ஆகும். இது மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. லைன் ஸ்டைலு இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் வேறு மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது சரியா? மோர் பார்டர்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் வரும், அவ்வளோதான். அது நம்ம இங்கேயே பார்த்துருக்கோம். அதனால் இது ஒன்றும் எங்கெங்கே வேணும் எங்கெங்கே வேண்டாம் அப்படின்றது தான். சரியா? ஓகே, இப்போ இந்த பார்டர்ஸ் அப்படின்னா எப்படி என்னன்றதை நம்ம பார்த்துக்கோம். நம்ம எக்ஸல், அதாவது இங்கே இருக்கிற எக்ஸல் ஷீட்டு நார்மலாக ஒரு பார்டர்ஸ் மாதிரி இருக்கும், அது பிரிண்டில் வராது. அதை நம்ம எப்படிலாம் ஒர்க் பண்ணிவிட்டு எப்படிலாம் அலைன் பண்ணிக்கிட்டு எங்கெங்கே பார்டர் வரணும் வரக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்டர்ஸ் வந்து செட் பண்ணணும். சரியா? ஓகே, அப்புறம் இது ரெண்டும் ஒன்றும் இல்லை, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஃபில் கலர் அப்படின்னு. நீங்கள் ஃபில் கலர்னால் செலக்ட் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ணணும். இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே கலராக மாறிடும். சரியா? நார்மலாக அதே மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். இதில் இன்னும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. பேக்ரவுண்ட் கலர் எவ்வளோ தூரம் வேணுமோ அது பண்ணிக்கலாம். மோர் கலர்ஸ் அப்படின்னா இது ஒரு புள்ளியும் ஒரு கலராக இருக்கும். இந்த கலரில் எது உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலர்ஸ் அப்ளை ஆகிடும். இது பேக்ரவுண்ட் கலர். அடுத்து அதேமாதிரி ஃபாண்ட் கலர். இது பேக்ரவுண்ட் கலர், இது ஃபாண்ட் கலர், அவ்வளோதான். இப்போ இந்த ஃபாண்டெல்லாம் நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபாண்டுக்கு ரெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபாண்டும் ரெட்டாக மாதிரி தான். இல்லை க்ரீன் வேணும் அப்படின்னா க்ரீன் கொடுத்துருவான். சரியா? ப்ளூ வேணும் அப்படின்னா ப்ளூ கொடுத்துருவான். இந்த மாதிரி நீங்கள் ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபாண்ட் அப்படின்னா என்ன, எக்ஸலில் ஃபாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம்.